யாதும் ஊரே யாவரும் கேளீர். காற்றைப் பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கே கூற்றனை உதைக்கும் சூட்சுமம் தெரியும். இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா, இந்த பிராண சக்தியை, மூச்சை எந்த விதமான வீதத்தில் சுவாசித்தால், அதாவது சுவாசித்தல் என்பது வெறுமனே மூச்சை மட்டும் இழுத்து வருவது கிடையாது. அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. 1 பங்கு காற்றை இழுத்து 4 பங்கு நிறுத்தி 2 பங்காக வெளியிட வேண்டும். இது பல பெயர்களை சொல்லப்படுது. பிராணாயாமம், வாசியோகம், மூச்சு பயிற்சி, சரக்கலை, ஊழ்க பயிற்சி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. ஒன்றொன்றிலும் ஒவ்வொரு சிறு வித்தியாசங்கள் இருக்குது. இதனுடைய அறிகுறியாகத்தான் நம்முடைய விநாயகரின் உருவம். வயிறு பெருசாக இருக்கும், மூக்கு அதாவது துதிக்கை நீளமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூச்சை மெதுவாக இழுத்து ஒரு விகிதத்தில் நிறுத்தி மெதுவாக வெளிவிட வேண்டும். இது மூச்சுக்கலை அப்படின்றது. இந்த மூச்சை இழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் அதன் வழியாக உட்செல்கிறது. மேற்கொண்டு இந்த 9 கிரகங்களும் தன்னுடைய ஆதிக்கத்தை ஓரைகளாக நம் உடலை ஆளுமை செய்கிறது. இந்த முனிவர்கள்லாம் பார்த்துருக்கலாம். சித்தர்கள், யோகிகள் ஒரு தண்டமும் ஒரு கமண்டலமும் கையில் வச்சிருப்பாங்க. அந்த தண்டத்தை எந்த பக்கம் இருந்து மூச்சை எந்த பக்கம் மாற்றணுமோ அந்த சைடு அக்கில்ல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பக்கம் தடைப்பட்டு எதிர் திசையில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு தோப்புக்கரணம், காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவது. இந்த அட்ரினல் பிட்யூட்டரி கிளாண்டெல்லாம் தூண்டப்பட்டு சுரக்கும். அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, அறிவு, சிந்தனை போன்றவை உருவாகும். அதனால தான் இந்த விநாயகரை ஆசீவகத்தின் சின்னமாக வைத்திருந்தார்கள். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கே கூற்றனை உதைக்கும் சூட்சுமம் தெரியும். அப்படின்னா இந்த மூச்சை சரியாக இழுத்து பயன்படுத்த தெரிந்த ஒருவனுக்கு கூற்றனை, கூற்று என்றால் நோய், கூற்றனை என்றால் நோயினால் வரக்கூடிய யமனை உதைத்து தள்ளும் சூட்சுமம் தெரிந்தவர். நோயே வராது. அதனால தான் நம்ம சித்தர்கள்லாம் படிச்சிருப்போம். 500 வருஷம், 1000 வருடம், 800 வருடங்கள்லாம் வாழ்ந்ததாக சொல்லியிருப்போம். இந்த உயிரை நீட்டிப்பது, மெட்டபாலிசத்தை தடுப்பது. தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அரிய அறிவு பொக்கிஷங்களை இந்த சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.